பெரும் போர்கள் ஏற்படாத வண்ணம் அவற்றை சுருக்கி சிறு சண்டைகளாகவோ அல்லது சிறு போட்டிகளாகவோ சுருக்கி நடத்தும் பொழுது அதற்காக அந்த பகுதியிலோ அல்லது அந்த நாட்டிலோ அல்லது எதிர் அணி நாட்டிலோ அல்லது எதிர்ப்பணியிலோ ஒரு குறிப்பிட்ட ஒரு போட்டியை தேர்ந்தெடுப்பார்கள். எடுத்துக்காட்டாக சிலம்பம் போன்ற ஒரு போட்டியை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டிலே மிகவும் வலிமை வாய்ந்த மிகவும் வலுப்பெற்ற ஒரு சிலம்ப வீரனையும் இந்த நாட்டில் எதிர் நாட்டிலே மிகவும் வலிமை பெற்ற ஒரு சிலம்ப வீரனையும் ஒரு களத்திலே போரிட்டு இரு நாடுகள் போட்டி சண்டையிட்டுக் கொள்வதை தவிர்த்து ஒரு சிறிய போட்டியாக நடத்தி அதில் வெற்றி பெறுவர்களை அந்த நாடு வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். அதற்கு தமிழர்கள் பெரிதும் பயன்படுத்திய ஒரு கலை சிலம்ப கலை. இந்த சிலம்ப கலையை நாம் நம்முடைய வரும் தலைமுறைக்கு கடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்துகின்ற மாமல்லபுரம் நகரம் திருப்பூர் தொகுதி சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களையும் அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். குத்துவிளக்கு ஏற்றுதல் என்பது தமிழர் பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒளியை ஏற்றி இருளை அகற்றி அந்த ஒளியை அந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே குத்துவிளக்கு ஏற்றிட அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் கேசவன் அவர்களையும் தொகுதி பொறுப்பாளர் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அருமை சகோதரி ஜோதி மகேஸ்வரி அவர்களையும் திராவிடம் கதை சொல்லி பகையுடன் கரம் கோர்த்தே உலகம் ஆண்ட ஒரு இனத்தை கலகம் செய்தே அழித்திட்டார். தலைவர் ஏந்திய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தே ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான் போல் இலக்கை நோக்கி புறப்பட்டான். பிறகு அந்த குழந்தையே பள்ளி பருவத்தை எட்டிய பொழுது ஆசிரியர் தன் கையிலே ஒரு கோலை எடுக்கிறார். இந்த இரண்டு கோலுமே சரியாக அமைந்து விட்டால் அவன் மூன்றாவதாக எடுக்கிற கோல் ஆசானுடைய கையில் இருந்து அது எப்பொழுதும் அவனை பாதுகாக்குமே தவிர ஒரு பொழுதும் அது அடிதடிக்கு பயன்படாது. இந்த மூன்று நிலையை கடந்து அவன் வெற்றியாக இந்த மூன்று கோள்களையும் கையாண்டு விட்டால் இறுதியாக அவன் வயதாகி அவன் கையிலே கொடுக்கிற கோலானது அது தேவையற்றதாகவே இருக்கும். உடலாலும் மனதாலும் வலிமை பெற்ற ஒருவனுக்கு வயதானாலும் கோல்கள் தேவைப்படுவது அவசியமில்லை. இறுதியாக இருக்கிற கோல் அது நம் கையில் கொடுக்கப்பட மாட்டாது, மாறாக 4 பேருடைய தோல்வியிலே கொடுக்கப்படும். அது நாம் இறந்த பிறகு. இந்த செய்தியை நானே நம் வாழ்க்கையிலே உணர்ந்து தெரிந்து கொண்ட ஒரு செய்தி. இது எந்த புத்தகமும் தேடிப்பட்டதும் கிடைக்காது. ஆகவே இரண்டாவது நிலையில் இருக்கிற குழந்தைகள் உங்களுக்கு இந்த கோலை நீங்கள் இருக்கப்பற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விளிம்பு நிலையில் இருக்கிற நம்முடைய இந்த கலையை நீங்கள் அடுத்த தலைமுறையில் கொண்டு செல்ல வேண்டும். உங்களோடவே சுயநலமாக இருந்துவிட்டு நாம் கற்றுக்கொண்டோம், நாம் தெரிந்து கொண்டோம், நாம் வளர்ந்து கொண்டோம் இல்லாமல் 4 பேர்களுக்கு இந்த கலைகளை கடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த பெரும் நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வரவேற்கிறேன். அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாம் தமிழர் கட்சியின் வீரக்கலை மற்றும் மாவட்ட இளைஞர் பாசறை இணைந்து வழங்கும் கட்டணமில்லா சிறப்பு பயிற்சி. இந்த விழாவிற்கு நான் கூறிய உடனேயே இசைவு தந்து இதனை சிறப்பாக செய்யுங்கள் என்று உரைத்து எங்களை இந்த விழாவை சிறப்புடன் செய்ய முதலில் ஆவணம் செய்த என் அருமை அண்ணன் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய செயலாளர் திரு இரா கேசவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.
ஷேர் பண்ணி இதனை விட்டுக்கலாம். எடுத்து செல்ல வேண்டும். நான் ஒன்று அரசியல் தேவை என்பது அது எல்லா உயிர்களுக்குமான தேவை. தவிர எல்லாம் சாப்பிடலாம். அதை செய்கிற சேவையாக செய்ய வேண்டும். அதுதான் அரசியல் என்று நடுவே அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு புதிய ஒரு வீடியோ பிடிச்சி அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றி செல்லுகிற தம்பிகளாகிய நாம் அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்றால் என்ன, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அரசியல் என்பது நாம் கற்றுக்கொண்ட கலைகளை நம்மோடு இருந்து விடாமல் நம்முடன் இருக்கிறவர்களுக்கு பகிர்தல், அதை தான் நாம் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பல பேர்கள் பல கருத்துக்கள் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆண்டாண்டு வருடம் எடுத்து செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி பெரிதும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கட்டபொம்மன் காலத்திலே இந்த கலை மிகவும் பிரசித்தி பெற்றதாக ஆசனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. இதை பொறுத்துக் கொள்ளாத தமிழர்கள் தமிழகம் முழுவதும் பொங்கியிடுகிறார்கள். இது தமிழுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்த தமிழர்கள் வடமலர் அணிகளுடைய தலைமையிலே இணைந்து உருவாக்கப்பட்ட போராட்டம் தான் இந்த மொழி போராட்டம். இந்த மொழி போராட்டத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஆரம்ப காலத்தில் எல்லளவும் சம்மதம் இருந்ததில்லை. அப்படியே வளர்ந்து வந்த போராட்டம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் இரண்டாம் உலகப் போரிலே இந்திய ராணுவ படைகளை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவித்து படையை காங்கிரஸ் ஆனது ஆட்சியில் இருந்து விலகுகிறது. பின்னர் வந்த ஆங்கிலேய அரசாங்கத்திடம் லண்டன் வரை சென்று இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக முதலாவது இந்தி நுழைவு, இந்தி திணிப்பானது தமிழகத்திலே தடுக்கப்பட்டது. தமிழனுக்கு எங்கே உயிரிழக்கிறது என்பதை அறிந்த திராவிடர்கள் இரண்டாவது மொழி போராட்டத்தின் மூலமாக இந்தி மொழி போராட்டத்திற்குள்ளே வந்தார்கள். தங்கள் இந்து தமிழை காப்பதற்காக இருப்பதை போல தமிழர்களை எல்லோரும் நம்ப வைத்தார்கள். ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதற்கு இணையான ஒரு நிகழ்வு கள்ளக்குடி போராட்டம். கள்ளக்குடி போராட்டத்திலே டார்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடியாக மாற்ற வேண்டும் என்று அன்று தண்டவாளத்திலே தடை வைக்கப்பட்ட போது முடிவெடுக்கப்பட்டது. கள்ளக்குடி என்கிற டார்மியாபுரம் என்கிற அந்த பெயர் பதிக்கப்பட்ட பலகைகளிலே கள்ளக்குடி என்ற சுவரொட்டியை மட்டுமே ஒட்ட வேண்டும் என்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டு தீர்மானமாக அமைந்து முதல் அணியாக மதிப்புக்குரிய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதல் அணிக்கு தலைமை தாங்குகிறார். இரண்டாவது அணிக்கு சுப்ராயர் அவர்கள் தலைமை தாங்குகிறார். மூன்றாவது அணிக்கு நமது கவியரசர் கண்ணதாசன் தலைமை தாங்குகிறார். காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கின்ற அந்த போராட்டமானது 9 முதல் போராட்டத்திலே தண்டவாளத்திலே வராத தண்டவாளத்திலே தடை வைக்கப்படுகிறது. அது பேச்சு பொருளாகிறது. அதற்கு பின்பு நடந்த வரலாறு முற்றிலும் தமிழர்களிடம் இருந்து மறைக்கப்பட்டது. இரண்டாவது அணி போகிறது, தடியடி நடக்கிறது. மூன்றாவது அணி கண்ணதாசன் தலைமையிலே போகிறது, தடியடி நடக்கிறது, துப்பாக்கி சூடு நடக்கிறது, விரல்கள் போகிறது, வயிற்று பகுதிகளிலே பலருக்கு குண்டு பாய்கிறது. இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பின்னால் கண்ணதாசன் கைது செய்யப்படுகிறார். கண்ணதாசனுக்கு கூடவே பல தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். முதலிலே 18 நாள் சிறைவாசம், பின்னர் 18 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை என்று விதிக்கப்பட்டு 5 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை சிறையிலே கொட்டடியிலே அவதிப்பட்ட எந்த தமிழர்களுடைய பேரும் மொழி போராட்டத்திலோ இல்லை ராமநாதபுரம் என்ற பெயரை கள்ளக்குடியாக மாற்றுவதிலோ ஈடுபட்டார்கள் என்ற எந்த வரலாற்று பதிவும் இல்லை. அதற்கு பிறகு தமிழக தெருக்களும்
தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆங்கில முதன்மை பெற்று தமிழக பெயர்கள் எல்லாம் தமிழக தெருக்களிலே தூக்கி எறியப்பட்டு இன்று பல டால்மியா புரோக்கங்களும் பல அமீன்களும் முற்றிலுமாக எந்த கடை எடுத்தாலும் எந்த வணிக நிறுவனங்களை எடுத்தாலும் தமிழ் முற்றிலுமாக தூக்கி எறியப்பட்ட போதும் தமிழின் பேரால் ஆட்சிக்கு வந்தவர்கள், தமிழை சொல்லி ஆட்சி நடத்தியவர்கள், அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள், சட்டம் இருந்தும் கூட அதற்கு தமிழிலே தமிழ் வணிக பெயர்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பேர் வேண்டும், தமிழ் கல்வி நிறுவனங்களுக்கு தமிழிலே பேர் வேண்டும், தமிழ் சாலைகளுக்கு வேண்டும், தமிழ் தெருக்களுக்கு வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இன்று தமிழன் நாவிலும் தமிழன் கல்வியிலும் தமிழன் தெருக்களிலும் தமிழன் வழிபாட்டிலும் தமிழை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு நாங்கள் தமிழர்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் என்று இந்த அரசாங்கங்கள் இந்த திராவிடர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அன்பான தமிழர்களே, இன்னொருமை உறவுகளே, வரலாற்றை நீங்களே படியுங்கள். இன்னொருவர் வாயிலிருந்து வரலாற்றை கேட்காதீர்கள். இன்னொருவர் எழுத்திலிருந்து வரலாற்றை படிக்காதீர்கள். எண்ணற்ற உலகிலேயே பல அரிய இலக்கிய இலக்கண நூல்களையும் 80,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளையும் தமிழர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். செப்பேடுகள் இருக்கிறது. 40,000 கல்வெட்டுகள் மைசூருக்கு கடத்தப்பட்டன. தமிழர் கல்வெட்டுகள் இன்று வரை 8,000 மட்டுமே நம்மளால் மீட்க முடிந்திருக்கிறது. ஆகையால் தமிழர்களுடைய பண்பாட்டு கலையை மட்டுமல்லாது, வீரக்கலைகளை மட்டுமல்லாது, எல்லாவற்றையும் மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டெழ வேண்டும், நாம் தமிழராய் நிமிர வேண்டும் என்று இந்நிகழ்வுக்கு நான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அதுக்கான முன்முயற்சிகளை எடுத்து அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல இந்த சிறப்பு பயிற்சி கட்டாய பயிற்சி பாடமா பிடி பீரியட்ல வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்வோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம மூர்த்தி மாதிரி மாஸ்டர் தான் இருக்காங்க. அவங்களை பயன்படுத்தி நம்ம பகுதிகளில் நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சிகளை எடுத்துன்னு சேர்த்து விடுவோம். இந்த வகுப்பை தொடர்ச்சியாக நம்ம நாம் தமிழரோட உறவு வீட்டுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கிளாஸ் எப்போ நடத்துறாங்கன்னு கேட்டுப்போம். அந்த நேரத்தில் மொத்தமாக கிளாஸ்க்கு பசங்க விடும். அந்த மாணவர்கள் எப்படி இருக்கணும்னாக்க அவங்கவுங்க பகுதியில் அடுத்த ஒரு 5-6 வருடத்துக்கு அப்புறம் அந்தந்த பகுதியில் அவங்க வகுப்படுகிற அளவுக்கு நீங்க மாணவர்களை ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் உங்ககிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் மாஸ்டர். ஏன்னா மாசம் ஒருத்தருக்காக நீங்க போட்ட விதைகள் எல்லாம் ஆலமரமா வளர்ந்தாதான் அது அந்தந்த பகுதிகளில் இந்த சிலம்பம் ஒரு வாழ்க்கையில மாறும். அதுக்கான முன்முயற்சி நாங்கள் நம்ம தொடர்ச்சியாக எடுப்போம். அதுக்கான சப்போர்ட்டை நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வாழ்க்கை.
ஸ்டிக்கை வந்து இது கிட்ட ஆகாமல் தடுக்கலாம். முழு ஸ்டிக் இருந்ததுன்னா தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் சண்டை போட முடியும். ஆனால் இந்த வெப்பன் இருந்ததுன்னா எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் சண்டை போட முடியும் நம்மளால. அதே போல் இது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கில் பண்ணியிருக்கோம். ஏன்னா மான் கம்பேட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம பண்ணுறது சட்ட விரோதம். அதனால வந்து இப்போ நம்ம ஸ்டிக்கில் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பன். வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இலவச சிலம்ப பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி மென்மேலும் இலவசமாக கலரி, துப்பாக்கி சுடுதல், அப்புறம் வீவித்தை போன்ற நிறைய பயிற்சிகளை மாணவர்களுக்கு தந்து நிறைய விளையாட்டு போட்டிகளுக்கு குழந்தைகளை அனுப்பி உலகமெங்கும் நாம் தமிழர் கட்சியின் புகழ் பரவ வேண்டும். இதுதான் எனது விருப்பம். நன்றி, வணக்கம். அவங்கள இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களோட தரம் எந்த ஒரு கலைக்குமே வந்து குரு ரொம்ப அவசியமாக இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக வராங்க. நான் ஒரு பேரண்ட்ன்ற முறையில் நான் பேசுகிறேன். இங்கே என்ன கேட்டிங்கன்னா கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக வராங்க. ஆனால் குரு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அணுகுமுறை வந்து ரொம்ப கடினமாக அவங்க சிலரை பண்ணும்போது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாமினா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் ஒரு பேரண்ட்ஸாக இருப்பீங்க. அந்த ஸ்டாமினா இல்லை அவங்களுக்கு. ஆனால் குரு வந்து என்ன எதிர்பார்க்குறாரு, நான் பண்ண இந்த ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ பண்ணணும், ஃபஸ்ட் கிளாஸில் இவ்வளோ பண்ணணும், செகண்ட் கிளாஸில் இவ்வளோ பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு இப்போது இல்லைன்றது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஸோ மூர்த்திக்கு நான் என்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் இப்போ இது வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இணையத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். அபிராமி யோகாவின் சம்பந்தமாக நிறைய குழந்தைகளை நான் வந்து இணைத்து இதில் வந்து பங்கேற்று குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதை வந்து பங்கேற்றிருக்கேன். ஸோ இது முக்கியமாக என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்க கேட்டகரியை பிரித்து அவங்களோட ஆளுமைகளை அப்படியே வச்சுக்கணும். அவங்க வந்து காம்படிஷனில் பெரிய ஆளாக்கி காமிக்கணும். அவங்க இதில் வந்து அவங்க அலைபேசியில் நேரத்தை கடத்துறது வேணான்றதுக்காக இதில் வந்து அவங்க வந்து முழுதுமாக அவங்க செய்யணும். அவங்க ஒரு நாள் இல்லை, ஒரு 5 நாள் 10 நாள் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுவாங்க. அந்த ஒரு ஊக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து கூட கிடையாது.
மாணவரும் அந்த பகுதியில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொருளாதாரத்தில் நலிஞ்ச நடுநிலை வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கலையில் நிறைய பேர் இன்னைக்கு கற்றுக்க வராங்க. இன்னைக்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஆங்கில வழி கல்விலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கும்ஃபு இருக்கு, ஜிம்னாஸ்டிக் இருக்கு, சிலம்பம் இருக்கு, யோகா இருக்கு, மோத்தா இருக்கு, பாக்ஸிங் இருக்கு, நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. இந்த கலையை கற்றுக்கிறதுனா மாத கட்டணம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கு வருவாங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது வந்து சில பேருக்கு அந்த மாத கட்டணம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த கலையில் வந்து தோய்வடைவாங்க. தோய்வடைந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். பொருளாதாரம் ஒரு கட்ட முடியாத ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக கற்றுக்க முடியாத ஒரு சூழல் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க நிறுத்திடுவாங்க. அதே போல் பல பேர் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மண்ணில் கூட இதே மாதிரி நிகழ்ச்சிலாம் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதுக்கு கூட நான் இலவசமாக போய் பயிற்சி அளிச்சிருக்கேன். ஒரு ரூபா கூட நான் வாங்கினதே கிடையாது. ஆனால் ஒரு இயக்கன்றது அடிக்கடி என்னுடைய தலைவர் சொல்லுவார், ஒரு மிஷினரி மூவ்மெண்ட் மாதிரி இயங்கணும்னு சொல்லுவார். ஒரு இயக்கன்றது இடைவிடாத இயங்கணும். இப்போ ஒரு இஸ்லாத்து மார்க்கம் இருக்கு, கிறிஸ்டின் மார்க்கம் இருக்கு, இந்து மார்க்கம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அரசாங்கம் கிடையாது. இதெல்லாம் ஒரு தனிநபர் தான். ஒரு நாளைக்கு 5 முறை அந்த பாங்கு சத்தம் அந்த கேட்குது, தொடர்ந்து இயங்கினே இருக்குது. ஆனால் அது ஒரு அரசாங்கம் கிடையாது. ஆனால் இயங்கினே இருக்குது. இதுதான் மிஷினரி மூவ்மெண்ட். கிறிஸ்டின் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இயங்கினே இருக்குது. அதே மாதிரி தான் இந்து மதத்துலையும் கோயிலில் பெல் அடிக்கிறாங்க, ஒரு வருஷம் மதிய உணவு கொடுக்குறாங்க, காயிலில் நட திறக்கிறாங்க, நடைமுறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இயங்கினே இருக்குது. இது அரசாங்கத்துக்குடைய கிடையாது. ஆனால் இது எல்லாம் எப்படி இயங்கினே இருக்குதோ இந்த மூமெண்ட்டும் இன்னைக்கு தொடங்குற அந்த இயக்கமும் தொடர்ந்து இயங்கினே இருக்கும். தொடர்ந்து எந்த இடத்துல தோய்வு பெறாமல் இயங்கி இங்கே இருக்கிற மாணவர்கள், ஆல்ரெடி இங்கே இருக்கிற மாணவர்கள் எனக்கு பரிச்சயமான மாணவர்கள் தான். நல்ல நிறைய போட்டிகளில் அவங்க கலந்துருக்காங்க. நிறைய கோப்பைகள்லாம் வெற்றி கோப்பையெல்லாம் பறிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும். எல்லாம் நம்ம கொக்குளமேடு, 5 ரதம், மாமல்லபுரம் 15 வார்டுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த மாணவர்கள் எனக்கு தெரியும். ஆசான் மூர்த்தியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நல்ல திறமையான ஆசான் அவர். நிறைய போட்டிகள்லாம் வந்து நீங்கள் இந்த மாணவர்கள் பண்ணி ஒன்று தான் சொல்கிறேன், நம்முடைய நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் இந்த கட்சி உங்களை நம்பி இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பேரை காப்பாற்றுக்கும் நற்பேரை நீங்கள் தான் ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளப்பரிய வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழக்கொழிந்து வரும் தற்காப்பு கலையின் வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தற்காப்பு கலை தேவை என்கின்ற அடிப்படையில் என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிலம்பம் போட்டிக்காக நான் சார்ந்திருக்கிற யூனிவர்சிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் என்ற கட்சியினுடைய அடையாளத்தோடு கூட தமிழர்களுடைய பாரம்பரியமான சிலம்பத்தை அவர்கள் தோற்றுவித்தது தமிழருக்கு மாற்றமல்ல, இது ஒரு எடுத்துக்காட்டாக தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். அதே போல தமிழர்களுடைய கீழடியிலே தமிழர்களுடைய வரலாறை தோன்றி எடுத்து நம் தமிழருடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழர்களுக்காக நம்முடைய வாழ்ந்த சரித்திரத்தை நினைவுபடுத்துகிற அந்த சூழ்நிலை கூட இந்த சிலம்பத்தில் அடையாளப்படுத்த வேண்டும். இந்த சிலம்பம் இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய எல்லா முடுக்குகளும் இதை துவங்கப்பட வேண்டும் என்பது ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருக்கும். ஏனென்றால் இது தமிழர்கள் கட்சி, நாம் தமிழர் என்ற கட்சியை சுமந்து இந்த தமிழருடைய அடையாளத்தை மற்ற கட்சிகளுக்கு செய்தார்கள் தெரியல. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி அடையாளத்தோடு கூட இந்த தமிழருடைய வரலாற்றையும் தமிழ் பேசணும். தமிழருடைய அண்ணன் தமிழ்ச்சங்கர் சொன்னது போல தமிழருடைய எல்லா கலாச்சாரத்தையும் அதிகமாக வந்து பேசப்படுகிற ஒரு கட்சியாக நாம் இந்த தமிழகத்திலே காணப்படுகிறோம். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் சீமான் அவருடைய கொள்கையும் எங்களுடைய தலைவருடைய கொள்கையும் நாம் அவரும் நிறைய இரவு நேரத்தில் உரையாடுகிறோம். அவருடைய கொள்கையும் இவருடைய கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு. வருங்காலத்தில் நாம் தமிழக அரசை, தமிழக ஆளுநருக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா தமிழெல்லாம் ஒன்றுபட்டால் கண்டிப்பாக இதை அடையாளப்படுத்த முடியும். தமிழரை காக்கணும், தமிழை காக்க முடியும். ஏன்னா நம்முடைய அரசாங்கம், மத்தியில் இருக்க அரசாங்கம் நம்மளை எப்படியாவது தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்குது. ஏற்பாங்க கீழடியில கூட அந்த நிதியை கூட கொடுக்காம தமிழக அரசு நிதியை கொடுத்து அதை வந்து நம்ம பாரம்பரியத்தை காக்க வேண்டும், அதை அடையாளப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை
செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த சிலம்பத்தில் துவக்கி வைத்த இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த சிலம்பம் இன்னும் பரவ வேண்டும்.